இது சிறகடிக்கிற ஆசை சீரியல் இல்ல, சிறகு ஒடிக்கிற சீரியல் சொல்லிட்டு ஒத்த கமாண்ட்ல மொத்த சீரியலையும் கழுவி ஊத்திட்டாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் A2K சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் விரும்பி பார்க்குற சிறகடிக்கிற ஆசை இந்த சீரியலோட ப்ரமோவை தான் விஜய் டிவி போட்டிருந்தாங்க. அந்த ப்ரொமோவை பார்த்த மக்கள் எல்லாரும் தன்னோட ஆதங்கத்தை கமெண்ட் மூலமா கொட்டி கொட்டி தீர்த்திட்டாங்க. விஜய் டிவி என்ன ப்ரொமோ போட்டாங்க, மக்கள் தன்னோட ஆதங்கத்தை எல்லாம் கமெண்ட் மூலமா என்ன கொட்டி தீர்த்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன ப்ரொமோன்னு பாத்தீங்கன்னா, மீனாவுக்கும் முத்துக்கும் சண்டைங்க. எதனால சண்டை? மீனாவோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த பையனுக்கு முத்துக்கு தெரியாம அந்த கல்யாணம் பண்ணி விட்டுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்து இந்த மீனாவை சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. மொத்த குடும்பத்துக்கு மீனா தாங்க சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மீனாவை துரத்தி விட்டதுனால அங்க சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால ரோகிணி சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணை வேலைக்காரிய கொண்டு வர்றாங்க. அந்த பொண்ணோட சமையல் யாருக்குமே பிடிக்கலங்க. இங்கதான் மிஸ் பண்றாங்க மீனாவை எல்லாரும். சரிங்களா? இன்னைக்கியோட ப்ரோமோ விஜய் டிவி போட்டிருக்குது. இந்த ப்ரோமோ பார்த்துதான் மக்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் மீனாவுக்கு ஆதரவாகவும் பாதகமாகவும் பேசியிருக்காங்க. அது என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண கமெண்ட்டை பத்தி நம்ம பார்ப்போம். அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மருமகளை வெறும் சமையலுக்காக மட்டுமே நினைவு கூறும் குடும்பம், ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாவ மீனாவுக்கு ஆதரவாகவும் அந்த குடும்பத்து மேல வெறுப்பாகவும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, மீனா வருவதுக்கு முன்னால எல்லாரும் என்ன பட்னியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாகவும் மறைமுகமாக அவங்க குடும்பத்தை ஏசியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, மீனாவை வெறும் சமைக்க மட்டும்தாங்க வச்சிருக்கீங்க, வேற எந்த வகையில நீங்க மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. அடுத்த கமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, அப்ப மீனா இதுக்கு மட்டும்தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோபத்தோட கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் நம்ம அவங்க கூட இருக்கச்சுமே அவங்க அருமை தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மன வேதனையா அந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம எப்படி அட்வைஸ் கொடுப்போமோ அதே மாதிரி மீனாவை தன்னோட பிள்ளையா நினைச்சு சில பேர் நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. மீனா அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸை கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகாத, அப்பதான் உன்னோட அருமை அவங்களுக்கு புரியும் சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைக்கு சொல்ற அட்வைஸ் மாதிரி அந்த மீனாவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, மீனா கொஞ்ச நாளைக்கு இங்க வரையே நீ வேண்டாம், இப்படியே கொஞ்ச நாள் போகட்டும். என்ன கமெண்ட் பாத்தீங்கன்னா, மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல, மாமியார் வீட்டுல இருந்து கஷ்டப்படுறதோட தன்னோட அம்மா வீட்டிலே ராணி மாதிரி வாழலாங்க, அதுதான் மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. நல்லது இருந்தா கெட்டது இருக்கும், கெட்டது இருந்தா நல்லது இருக்கும். அப்படி நமக்கு நல்ல கமெண்ட்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம கெட்ட கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மீனாவோட மாமியார் வீட்டுல இந்த வீட்டோட வேலைக்காரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளே சொல்லுவா நாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க மீனா மேல ஒரு சில வன்மத்தை கக்கியிருக்காங்க இந்த கமாண்ட்ல. எப்படி இருந்தாலும் அந்த வேலைக்காரி சமைக்க அந்த வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு நக்கா சொல்லியிருக்காங்க. புது வேலைக்காரியை டிஸ்மிஸ் பண்ணுங்க, பழைய வேலைக்காரியை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மீனாவுக்கு ஒரு பாட்டு கேட்குது. எப்படிலாம் கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா நம்ம மீனாவை. தியாகி மீனா மீண்டும் வேலைக்காரியாக மாறும் தருணம் அப்படின்னு உணர்ச்சி வசத்துல சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய கமெண்ட் சொல்லிட்டே போறாங்க. ஆக மொத்தம் இது சிறகடிக்கிற ஆசை சீரியல் இல்ல, சிறகு ஒடிக்கிற சீரியல் சொல்லிட்டு
மொத்த கமாண்டில் மொத்த சீரியலையும் கழுவி ஊற்றிட்டாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இத்துடன் இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாடா, பாய், see you.